நம்ம வாழ்க்கையில சில உண்மைகள் இருக்குங்க. அது நமக்கு பெருசா ஆறுதல் தராது. ஆனா அது இல்லாம வாழ்க்கையோட ஆழத்தை நம்மால புரிஞ்சுக்கவும் முடியாது. சில சமயம் ரொம்ப அழகான விஷயங்கள பாக்கறதுக்கு நம்ம முதல்ல ரொம்ப பயங்கரமான ஒன்ன கடந்து போக வேண்டியிருக்கும். அழகுங்கிறது பெரும்பாலும் நமக்கு பயம் தர ஒரு விஷயத்தோட மறுபக்கத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. இந்த உருவத்த பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? முதல் பார்வையில இதுல ஒரு இருள், அழிவு, ஒருவேளை பயம் கூட தெரியலாம். ஆனா அந்த பயத்துல ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏன்னா அது வெறும் பயம் மட்டும் இல்ல. அது ஒரு கேள்வி. நாம நம்மகிட்டயே கேட்க தயங்குற ஒரு கேள்வி. இந்த உருவம் வெளியில இருக்கிற ஒண்ணும் இல்ல. அது நமக்குள்ள இருக்கிற எதையோ ஒன்ன பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடி. இதுதான் நம்ம பயணத்தோட முக்கியமான புள்ளி. பயங்கரமா தெரியிற ஒரு விஷயத்தால நாம ஏன் ஈர்க்கப்படுறோம்? நம்ம முதல் எதிர்வினைகளுக்கு அந்த பக்கம் இன்னும் ஆழமா பார்க்க சொல்லி இது நம்மள கூப்பிடுது. இந்த ஈர்ப்புக்கு பின்னாடி என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கு? ஒருவேளை இந்த உருவம் நம்மகிட்ட பேசுறது நமக்குள்ள இருக்கிற நமக்கு தெரியாத ஏதோ ஒரு பகுதியோடையா இருக்கலாமா? நம்ம பயப்படுற விஷயங்கள்ல தான் நம்ம தேடுற பதில்களும் இருக்குமா? இந்த வார்த்தைகள் அதோட சாரத்தை ரொம்ப அழகா சொல்லுது. ஆழமான அறிவை புரிஞ்சுக்கிற பாதை எப்பவுமே சுலபமானதா இருக்காது, இல்லையா? ஒரு மலையோட உச்சிக்கு போகணும்னா நம்ம கடினமான பாறைகள்ல ஏறணும். அது மாதிரிதான் உண்மையான அழக தெரிஞ்சுக்க நம்ம முதல்ல பயங்கரமானது தைரியமா எதிர்கொள்ளணும். உண்மைங்கிறது ஆறுதல்ல மட்டும் அடங்கிடுற ஒண்ணு இல்ல. சரி, இப்போ வாங்க இந்த முரண்பாட்டுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். காளியோட வடிவம் ஒரே நேரத்துல நம்மள பயமுறுத்துது, அதே சமயம் ஈர்க்கமும் செய்து. இது ஒரு விவரிக்க முடியாத அழகு. பயம்ங்கிற முகமூடிய போட்டுக்கிட்ட ஒரு அழகு. ஏன் இந்த ரெண்டு உணர்வுகளும் ஒன்னா வருது? இந்த அமைதியற்ற அழகின் வழியாதான் நம்ம காலத்தை பத்தின ஒரு பெரிய உண்மைய புரிஞ்சுக்க போறோம். காளியோட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்க நாம காலத்தை பத்தி யோசிக்கிற விதத்தையே கொஞ்சம் மாத்த வேண்டியிருக்கு. காலம்னா நம்ம கடிகாரத்துல ஓடுற எண்கள் மட்டும் இல்ல. அது இந்த பிரபஞ்சத்தோட இதயத் துடிப்பு. நம்ம ஒவ்வொரு மூச்சலையும், ஒவ்வொரு பருவத்திலையும், ஒவ்வொரு பிறப்பிலையும் இறப்பிலையும் துடிக்கிற ஒரு உயிருள்ள தாளம். அந்த தாளம்தான் காளி. இங்கதான் நம்ம பார்வை மாறப்போகுது. காலன்னு சொல்றது ஆண்பால். அது ஒரு ஆறு மாதிரி நேரா ஓடிக்கிட்டே இருக்கும். நேத்து, இன்னைக்கு, நாளைக்குன்னு. ஆனா காளிங்கிறது பெண்பால். அவ அந்த ஆற்றோட ஓட்டம் இல்ல. அவளே அந்த ஆறு. எல்லா அனுபவங்களும் பிறக்கிற, எல்லா உயிர்களும் துடிக்கிற ஒரு உணர்வுள்ள ஆற்றல். காலம்ங்கிறது நாம அனுபவிக்கிற ஒரு சக்தி மட்டும் இல்ல. அது எல்லா அனுபவங்களோட கருவறையே அவதான். நீங்களே யோசிச்சு பாருங்க, சந்தோஷமா இருக்கும்போது நேரம் ஏன் வேகமா பறக்குது? சோகமா இருக்கும்போது அதே நேரம் ஏன் மெதுவா நகருது? ஏன்னா காலம்ங்கிறது வெறும் கணக்கில்ல. அது நம்ம நினைவுகள், நம்ம நம்பிக்கைகள், நம்ம வாழ்க்கையோட தாளம், நம்ம அனுபவங்களோட மொத்த வடிவம்தான் காலம். சரி வாங்க, இனி காளியோட உருவத்துல ஒளிஞ்சிருக்கிற குறியீடுகளோட மொழிய நாம படிக்க முயற்சி பண்ணலாம். அவளோட வடிவத்துல இருக்கிற ஒவ்வொரு அம்சமும் ஒரு பெரிய தத்துவத்தை நம்மகிட்ட சொல்லுது. நாம ஒன்னொன்னா புரிஞ்சுக்கலாம். முதல்ல அவங்க நிறத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். காளியோட கருப்பு நிறம். நம்ம கலாச்சாரத்துல கருப்புனா பெரும்பாலும் இல்லாமை, தீமைன்னு நினைப்போம். ஆனா இங்க இந்த கருப்பு நிறத்துக்கு அதைவிட ஆழமான, முற்றிலும் வேற ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்னவா இருக்கும்? அவளோட கருப்பு நிறங்கிறது வெறுமையோட நிறம் இல்ல. அது எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு முழுமையோட நிறம். ஒரு ராத்திரி வான மாதிரி. யோசிச்சு பாருங்க, அதுக்குள்ள கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒளிஞ்சிருக்கு. எல்லையற்ற விண்வெளி மாதிரி. அதிலிருந்து தான் எல்லாமே உருவாகுது, அதுல தான் எல்லாமே கரையுது. வடிவங்களுக்கு அப்பாற்பட்ட நம்ம சாதாரண பார்வைக்கு தெரியாத ஒரு உண்மைய இந்த கருப்பு காட்டுது. அந்த உருவமில்லாத உண்மையிலிருந்து உருவங்களுக்கு வரும்போது நாம பாக்குற சின்னம்தான் இது. அவங்க கழுத்துல இருக்கிற அந்த மண்ட ஓட்டு மாலை. ஒட்ட பார்வையிலே இது பயங்கரமா தெரியலாம். ஆனா இதோட அர்த்தம் நம்மள பயத்திலிருந்து விடுவிக்கிற ஒண்ணு. இந்த மண்ட ஓடுங்க எல்லாம் பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சியிலிருந்து கிடைக்கிற விடுதலையே குறிக்குது. நாம நான்னு நினைக்கிற இந்த உடம்ப மேலையும் இந்த உருவத்து மேலேயும் நாம வச்சிருக்கிற பற்றிலிருந்து கிடைக்கிற சுதந்திரம் இது. மரணங்கிறது ஒரு முடிவில்ல. அது வெறும் வடிவங்களோட மாற்றம் மட்டும்தான்னு சொல்ற ஒரு புரிதல். இப்போ நம்ம பார்க்க போறதுதான் ஒருவேளை இதிலேயே ரொம்ப சவாலான ஒரு சின்னம். அவங்க கையில இருக்கிற அந்த வெட்டப்பட்ட தலை. இது வன்முறையோட அடையாளமா? ஒரு தெய்வம் ஏன் இவ்ளோ பயங்கரமா இருக்கணும்? இல்ல, இதோட அர்த்தம் நாம நினைக்கிறத விட ரொம்ப ஆழமானது. இந்த தலை வேற எதையும் குறிக்கல, நம்ம அகங்காரத்தை தான் குறிக்குது. நான் அப்படிங்கிற அந்த எண்ணம். என்னோட உடம்பு, என்னோட பேரு, என்னோட சாதனைகள்னு நாம கட்டி வச்சிருக்கிற நம்ம சின்ன அடையாளம். அந்த அகங்காரம்ங்கிற சிறைய உடைக்கும்போதுதான் உண்மையான சுதந்திரம் கிடைக்குது.
இது உடம்பு சம்பந்தப்பட்ட கொலை இல்ல, இது ஆன்மாவுக்கான விடுதலை. அகங்காரம் அழியும்போது அந்த தனிப்பட்ட நான் இல்லாதப்போ என்ன மிச்சம் இருக்கும்? அங்கதான் நாம இந்த காட்சிக்கு வரோம். அவங்க சிவனோட உடம்பு மேல நடனமாடுறாங்க. இந்த உறவு எதைய குறிக்குது? இது ரொம்ப அழகான ஒரு காட்சி. சிவன்கிறது அசைவே இல்லாத பிரபஞ்ச உணர்வு, ஒரு அமைதியான வான மாதிரி. காளிங்கிறது அந்த வானத்துல நகர்ற சக்தி, காத்து மழை மின்னல் மாதிரி. ஒன்னில்லாம இன்னொன்னு முழுமையாகாது. அசைவில்லாத அந்த வானத்துல சக்தி நடனமாடும்போதுதான் இந்த பிரபஞ்சமே உருவாகுது. உணர்வும் சக்தியும் ஒன்னாகிற அந்த நடனம்தான் வாழ்க்கை. இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே வெளியில இருக்கிற சின்னங்கள். இனி இந்த தத்துவங்கள் எல்லாம் எப்படி நம்மளோட உள்மன ஆன்மீக பயணத்தோட சம்பந்தப்படுதுன்னு பார்க்கலாம். இந்த குறியீடுகள் வெறும் கதைகள் இல்ல, அது நமக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மாற்றத்தோட வரைபடம். அப்போ உண்மையில நாம பயப்படுறது காளியே இல்ல, நமக்குள்ள நடக்க போற மாற்றத்தை பார்த்துதான் நாம பயப்படுறோம். நம்ம உறவுகள், நம்ம அடையாளங்கள், நம்ம இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் விட்டுடுவோங்கிற பயத்தை தான் நம்ம காளியோட உருவத்துல பாக்குறோம். அவளோட உருவம் அந்த பயத்தை நமக்கு முன்னால ஒரு கண்ணாடி மாதிரி காட்டுது. இந்த மாற்றத்துக்கான பாதைய நாம 4 படியா பார்க்கலாம். 1, பொருட்கள் மேல இருக்கிற பற்ற விடுவிக்கிறது. நம்ம சந்தோஷம் பொருட்கள்ல தான் இருக்குங்கிற எண்ணத்தை விடுறது. 2, நம்ம அடையாளங்களுக்கு அந்த பக்கம் போறது. நான் இன்னாரு, என்னோட நம்பிக்கை இதுதான்னு நாமளே போட்டிருக்கிற எல்லைகளை உடைக்கிறது. 3, அறியாமையோட மூலமான அகந்தைய தியாகம் பண்றது. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற எண்ணத்தை அழிக்கிறது. 4, இந்த தியாகம் மூலமா காலத்துக்கு அப்பாற்பட்ட அந்த உண்மையான நிஜத்தோட ஒன்னா கலக்கிறது. இது வெறும் தத்துவம் இல்ல, நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு உள்மன பயணம். இதுதான் இந்த போதனையோட மையம். ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தோணும். நம்மளோட சின்ன நாங்கிற உணர்வு சாகும்போதுதான் உண்மையான எல்லையில்லாத வாழ்க்கை தொடங்குதுன்னு சொல்றாங்க. ஒரு துளி தண்ணி கடல்ல கலந்து கடலாவே மாறுற மாதிரி நாம எதையாவது இழக்கும்போதுதான் எல்லையில்லாத ஒன்ன பெற முடியும். சரி, இதெல்லாம் சேரும்போது நாம எங்க வந்து நிக்கிறோம்? இந்த குறியீடுகளும் தத்துவங்களும் நம்ம பார்வைய எப்படி மாத்துது? வாங்க அந்த பெரிய ஓட்டத்தை நாம ஏத்துக்கலாம். இது ஒரு புதுவிதமான பார்வை. காய்ஞ்சு போன மரத்துல அடுத்து பூக்க போற பூவையும், மலர்ந்து நிக்கிற பூவுல அது வாட போறதையும் ஒரே நேரத்துல பாக்குற ஒரு திறமை. படைப்பையும் அழிப்பையும் 2 வேற விஷயமா பார்க்காம ஒரே நாணயத்தோட 2 பக்கமா பாக்குறது. தொடக்கமும் முடிவும் ஒன்னுதான்னு புரிஞ்சுக்கிறது. கடைசியா இந்த கேள்வியை நான் உங்ககிட்டே விட்டுட்டு போறேன். நம்ம வாழ்க்கையில வர ஒவ்வொரு முடிவையும் ஒரு இழப்பா பார்க்காம அது ஒரு புது தொடக்கத்துக்கான அவசியமான இடம்னு பார்த்தா நம்ம வாழ்க்கை எப்படி மாறும்? அழிவுங்கிறது ஒரு முடிவில்ல, அது ஒரு புது படைப்புக்கான இடம்ங்கிறத நாம உணர்ந்தா காலத்தை பத்தின நம்ம பயம் போயிடும். அதோட ஓட்டத்துல நாம சுதந்திரமா பயணிக்க முடியும்.